சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க. ஏன்னா இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு லாபஸ்தானமான மீனத்துல கிட்டத்தட்ட 5 கிரக சேர்க்கை அப்படின்றது ஏற்பட போகுதுங்க. அதாவது சனி, ராகு, சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய 5 கிரகங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இணைய போறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுது, இதனால் கிடைக்கக்கூடிய சாதகமான விஷயங்கள் என்ன? ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம் நம்முடைய ஆசைகள் அனைத்தையும் குறிக்கின்ற இடம், நம்மளோட வெற்றிகளை குறிக்கின்ற இடம், சரிங்களா? அந்த இடத்துல இவ்வளவு கிரகங்கள் இணையறது பாத்தீங்கன்னா உனக்கு சாதகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. ரிஷபராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன். ரிஷபராசி கால புருஷனுக்கு 2வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துல கார்த்திகை 2, 3 மற்றும் 4ஆம் பாதமும், ரோகிணி முதல் 4 நட்சத்திர பாதங்களையும், மிருகசிருஷம் முதல் 2 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு லாபஸ்தானம் வலுவா இருக்குங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்துல செவ்வாய் நீசம் பெற்ற தன்மையில இருக்கார், சரிங்களா? அதே மாதிரி ராசிக்குள்ள குரு இருக்கிறது சிறப்பு தான். அவங்களை பொறுத்த வரைக்கும் குருவும் சுக்கிரனும் தன்னுடைய வீடுகளையும் மாற்றி அமர்ந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த காலகட்டங்களோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக சில முன்னேற்றங்கள், சில வளர்ச்சி, சில ஏற்றங்களை கண்டிப்பா கொடுக்கும். அது சந்தேகமே இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயம், நீ எந்த தொழில் செஞ்சாலும் சரிங்க, என்ன வேலை செய்தாலும் சரிங்க, உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இந்த மாதத்துல முதல் பகுதியில பாத்தீங்கன்னா வருமானம் நல்லா இருக்குங்க, சரிங்களா? அதே மாதிரி வேலை இல்லாதவங்க அல்லது வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும். அட்லீஸ்ட் ஓரளவுக்கு வருமானம் வருகின்ற வகையில ஒரு வேலையாச்சும் கண்டிப்பா கிடைக்க வேண்டிய சொல்லலாம், சரிங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த டைம்ல நீங்க எந்த ஒரு காரியத்துக்காக ரொம்ப நாள் ஆசைகள் இருக்கு, ரொம்ப நாள் ஒரு வேண்டுதல் இருக்கு, அல்லது ரொம்ப நாளான ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா அது இன்னும் நடக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த டைம்ல நீங்க முயற்சி பண்ண நடக்கும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் முதல் திருமண வாழ்க்கை யாருக்கெல்லாம் ஒரு பிரச்சனையாகி போய் ஒரு முறிவு ஏற்பட்டுச்சோ, அல்லது 2வது திருமணத்துக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதற்கான பேச்சுவார்த்தைகள், அது சார்ந்த விஷயங்கள், அது சார்ந்த முயற்சிகள் தரப்போது நீங்க எடுக்கலாம், சரிங்களா? அது உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுக்கவே 3ஆம் இடத்துல நீசம் பெற்ற தன்மையில இருக்காருங்க. மேலும் பொதுவா 3ஆம் இடத்துல செவ்வாய் நீசமாக்குறது தைரியத்தை குறைக்கும், சரிங்களா? எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு தயக்கத்தை கொடுக்கும், ஒரு பயந்த சுபாவத்தை கொடுக்கும், ஒரு பயத்தை கொடுக்கும், சரிங்களா? வீண் மனோபயத்தை கொடுக்கும். தேவையில்லாத விஷயத்த நினைச்சு நீங்க வருத்தப்பட்டு இருப்பீங்க, மனக்கவலையில இருப்பீங்க, அல்லது பயந்துட்டு இருப்பீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல பாத்தீங்கன்னா உடன் பிறந்தவர்களால் சற்று வஞ்சிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா யாருக்கும் பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுக்காம உங்க வாழ்க்கையை மட்டும் நீங்க பாருங்க, சரிங்களா? 2வது விஷயம் என்னன்னா, 7ஆம் அதிபதியே அவர் தான், செவ்வாய் தான். அவர் 3ஆம் இடத்துல நீசமாகறதுனால கொஞ்சம் வாழ்க்கை துணையாருக்கும் உங்களுக்கும் இடையே 3வது நபர்களால சில கருத்து வேறுபாடுகள், சில சண்டைகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கொடுக்குங்க, சரிங்களா? அப்போ நீங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இந்த இடத்துல கொஞ்சம் முக்கியமா பார்க்கப்படுது. அதே மாதிரி கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு அதை செய்கின்ற தொழில இந்த காலகட்டங்கள்ல ஒரு வருமானம் சம்பந்தப்பட்ட வழியில சில தடைகளை கொடுக்கும். சொந்த தொழில் தனியா செய்யறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு செவ்வாய் நீசமா இருக்கிறதுனாலையும் புதன் நீசமா இருக்கிறதுனாலையும் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சிறப்பு அப்படின்றது கொஞ்சம் குறைவுதான் உங்களை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? கொஞ்சம் பிளெக்சிபிளா இருந்து போயிட்டா பிரச்சனை கிடையாதுங்க. அதே மாதிரி புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்களை நம்பி பணத்தை இழக்க வேண்டாம், சரிங்களா? அதே போல இந்த காலகட்டத்தை பொழுது நண்பர்களாலேயே பாத்தீங்கன்னா ஒரு அவப்பெயர் ஏற்படுறது, நண்பர்களால் வஞ்சிக்கப்படக்கூடிய நிகழ்வு நடக்கிறது. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நடக்குங்க. அதுல கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருந்துகிட்டா சிறப்பா இருக்குங்க, சரிங்களா? குறிப்பா நண்பர்கள் மத்தியில கொஞ்சம் விட்டு கொடுத்துருப்பாங்க, நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. குறிப்பா பணம் கொடுக்கல் வாங்க விஷயம் கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துகிட்டா பிரச்சனை வராது. அதே மாதிரி இந்த மார்கழிய 2வது பகுதியில ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானம், குறிப்பா ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா சூரியன் உச்சமாவார். அப்போ ஒரு பக்கம் சம்பாதித்த காசுகள் எல்லாத்தையும் இந்த மாசம் 2வது பேர்ல செலவு செய்வீங்க. எப்படி செலவு செய்வீங்க? 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல உச்சமாறார். ஸோ கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக, 2வது வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக, அல்லது நிலம் சார்ந்த விஷயத்துக்காக, வீடு சம்பந்தப்பட்ட அல்லது வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்துக்காக நீங்க செலவு செய்வீங்க. ஒன்று வீட்டுக்காக செலவு செய்வீங்க, இல்லை தங்க நகைகள் சார்ந்த விஷயத்துக்காக செலவு செய்வீங்க. ஸோ இத்தகைய வகையில இது சார்ந்த விஷயங்கள் சார்ந்த வழியில நீங்க பணத்தை இந்த மாதம் 2வது பதில செலவு செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா
சூரியன் 4ஆம் அதிபதி ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும். அவர் வந்து உச்சமாகிறது ஒரு பிளஸ்ஸா இருந்தாலும் மைனஸ் என்னன்னா அது வந்து விரய வீடு. சரிங்களா? அந்த வகையில பார்க்கும்போது விரயங்களை தான் அதிகப்படுத்தி கொடுப்பார் இந்த சூரியன். அப்போ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சிக்கனம் அப்படின்றது கொஞ்சம் தேவை. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இந்த மாச 2வது பகுதியில கொஞ்சம் பிரச்சனைகளை கொஞ்சம் கூடுதலாக கூட்டி கொடுப்பார் இந்த சூரியன். அப்போ செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து மேரிட்டல் லைஃப்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். சரிங்களா? அதே மாதிரி ஆசைகள் சற்று அதிகமாக இருக்கும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்தாலும் கூட வெள்ளக்கு பிரிவுகள் சார்ந்த விஷயங்கள் இருக்காது. அதே மாதிரி நல்லா கேட்டிருக்கீங்க, இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரைக்கும் வருமானம் நல்லாவே வருங்க, நல்லாவே சம்பாதிப்பீங்க. வேலை ரீதியாக துறை ரீதியாக உங்களோட மூளையையும் புத்திசாலித்தனத்தையும் நீங்க பயன்படுத்தி வெற்றி காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே போல ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வந்து பாத்தீங்கன்னா குரு, சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகங்களும் சேர்ந்து பார்க்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம், ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லணுங்க. திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு யாருக்கெல்லாம் ஒரு ஏக்கமா இருக்கும், அல்லது ரொம்ப நாளா வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க ஆனா எதுவும் சக்சஸ் ஆகல அப்படின்றவங்களுக்கு இந்த டைம் வந்து கரெக்டா கிளிக் ஆகும். சரிங்களா? ஏன்னா 5ஆம் பாவகம் அவ்வளவுக்கு வலுவா இருக்குங்க, நல்ல ஒரு நிலைமையில கண்டிப்பா இருக்குங்க. நிச்சயமா குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களோட சுய ஜாதகம் வலுவா இருக்கின்ற சமயத்துல இது நிச்சயமா உங்களுக்கு உறுதியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக வருங்க. அதிர்ஷ்டத்தால் வருமானம். சரிங்களா? லாட்டரி, ரேஸ், பந்தயம் இது சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். சரிங்களா? அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஒரு ஏற்றம், ஒரு வருமானம், ஒரு லாபத்தை கண்டிப்பாக நீங்க பார்ப்பீங்க. அதே மாதிரி எடுத்த காரியத்துல ஜெயிச்சு காமிப்பீங்க. குறிப்பா அந்த ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க, அல்லது வந்து தொழில வந்து பிசினஸ் வந்து நீங்க வந்து விரிவுபடுத்த போறீங்க, அல்லது வந்து வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு முயற்சி எடுக்க போறீங்க, ஒரு காரியத்தை நீங்க செயலாற்ற போறீங்க, அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற போது அது உங்களுக்கு சாதகமாக வரும். சரிங்களா? ஏன்னா அதிர்ஷ்டம்ன்றது உங்களுக்கு கண்டிப்பா வந்து கை கொடுக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ நிச்சயமா நீங்க தைரியமா இறங்கி வேலை செய்யுங்க, நிச்சயமா வெற்றி பெற முடியும். குறிப்பா தொழில், வேலை, ஜீவனம் போன்ற அனைத்து விஷயங்களும் சிறப்பா இருக்கு. ஆனா குடும்ப வாழ்க்கை மட்டுமே ரிஷபத்துல பிறந்தவருக்கு கொஞ்சம் சிறப்பு குறைவு தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்? முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு அதிகமா நீங்க மேற்கொள்ளலாம். 2வது முருகர் வழிபாடு அதிகமா மேற்கொள்றது சிறப்பா இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதியா செவ்வாய் வரார், 5ஆம் இடத்துல கேது. அப்ப நீங்க விநாயகரையும் முருகரையும் வந்து நீங்க வந்து வழிபடும் போது உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும், ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கும், மனசுல ஓரளவுக்கு சந்தோஷம் கிடைக்கும். சரிங்களா? மொத்தத்துல இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்ற போது ராசிக்குள்ள குரு இருக்கிறதுனால ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுப்பார், முயற்சிகளை வெற்றியை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார், பணம் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றங்களை கொடுப்பார். ஆனா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு இக்கண்ணா அப்படின்றது இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அதுல கொஞ்சம் நீங்க போக்கஸா இருந்துகிட்டா சிறப்பா இருக்கும். அதே மாதிரி சந்திராஷ்டம நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல நீங்க பார்க்கும்போது 18ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி காலை 8:20 மணி முதல் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி மாலை 6 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. சந்திராஷ்டம நாட்கள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்திரன் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சந்திரன் மறைக்கூடிய நாட்கள் தான் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சந்திராஷ்டமம் என்ன பண்ணும்? மனசை வந்து கொஞ்சம் சீர்குலைக்கும். மனசு ஒரு நிலையா இருக்காதுங்க. சரிங்களா? மனசுல தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் மனசுல அதிகமா ஓடிட்டே இருக்கும். நீங்க ஒரு காரியத்தை நீங்க பண்ணலாம்னு நினைப்பீங்க, ஆனா அது வேற ஒரு விஷயத்துல போய் முடியும். அது நிறைய தடைகள், நிறைய தாமதங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய காரியத்துல கண்டிப்பாக வரும். படிப்பு சார்ந்த விஷயங்கள தடைகளை கொடுக்கும், வேலை ரீதியா தடைகளை கொடுக்கும், பணம் சார்ந்த விஷயங்களும் தடைகளை கொடுக்கும். இப்படியாக நிறைய தடைகளை அதிகமாக கொடுக்கின்ற காலகட்டங்கள் இந்த காலகட்டம். அப்ப முடிஞ்ச வரைக்கும் இந்த நாட்கள்ல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். சரிங்களா? தேவையில்லாத விஷயத்துல மூக்கம் வளர்க்கக்கூடாது. சரிங்களா? எதுலையுமே ஒரு எச்சரிக்கை அப்படின்றது கொஞ்சம் தேவை. இந்த நாட்கள்ல மட்டும், சந்திராஷ்டம நாட்கள்ல மட்டும் இருந்துகிட்டா சிறப்பா இருக்கும். அதே மாதிரி வேற வழியே இல்லை அப்படின்ற பட்சத்துல விநாயகர் வழிபாடு, முருகர் வழிபாடு மேற்கொண்டு ஒரு காரியத்தை நீங்க செயலாற்றும் போது நிச்சயமா அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உறுதியாக. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.